World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். சஸ்டிக் சாஸ்திரா ஜோதிட ஆராய்ச்சி பயிற்சி மையம் மற்றும் ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி நேயர்கள் அனைவருக்கும் வல்லரசு தினேஷாவுடைய அன்பான வணக்கங்கள். நம்மளுடைய பயிற்சி மையத்தின் சார்பாக ஒவ்வொரு மாதமும் முதல் ஞாயிற்றுக்கிழமை அன்று 786 ரூபாய் கட்டணத்தில் நம்ம சிறப்பான வகுப்புகள் நடத்திட்டுருக்கோம். ஸோ இந்த 2025 வருஷம் ஆரம்பத்திலேருந்து ஜனவரி மாதத்துலேருந்து என்ன வகுப்புகள் நடத்திட்டுருக்கோன்னா 9 கிரகங்களுக்கான கிரகச்சேர்க்கைகள் பார்த்துட்ருக்கோம். ஸோ ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் இந்த 4 மாதமும் சூரியன் கிரகச்சேர்க்கை, சந்திரன் கிரகச்சேர்க்கை, செவ்வாய் கிரகச்சேர்க்கை, புதன் கிரகச்சேர்க்கை வரைக்கும் வகுப்புகள் நடத்திட்டோம். இந்த மே மாதம் குரு கிரகத்துடன் மற்ற கிரகங்கள் சேர்ந்து எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்கும், பரிகாரங்களை கொடுக்குங்கிற வகுப்பை பார்க்க போகிறோம். ஸோ அப்போ குரு கிரகச்சேர்க்கை சம்மந்தமான வகுப்பாக இந்த மே மாதம் முதல் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு மே 4ஆம் தேதி இந்த வகுப்பு நடத்த போகிறேன். அந்த வகுப்பில் என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லிக் கொடுக்க போகிறேங்கிற சில முக்கியமான டிப்ஸையும் அறிமுகமான வகுப்பாக இந்த வீடியோவில் உங்களுக்காக கொடுக்க போகிறேன். ஸோ முதல்ல பார்த்தீங்கன்னா ஒரு கிரகச்சேர்க்கை அப்படிங்கிறத எந்தெந்த மெத்தடில் பார்க்க முடியும் அப்படின்னு பார்க்கும் பொழுது ஃபஸ்ட்டு மெத்தட் நாடி முறை அப்படின்னு நம்ம சொல்லலாம். நாடி முறையை அடிப்படையாக வச்சு எப்படி பார்க்குறதுனா, எந்த ஒரு ஜாதகத்துலேயும் லக்னம் இல்லாமல் வெறும் ராசியை வச்சும் ராசியில் அமர்ந்த கிரகங்களை வச்சும் கிரகச்சேர்க்கை எடுக்கிறது தான் நாடி முறை. லக்னமே இதில் பயன்படுத்தாமல் வெறும் கிரகங்களை மட்டுமே வச்சு நம்ம பலன் எடுக்க முடியும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நாம் குருவோட சேர்ந்த கிரகங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக நம்ம ஒரு ஜாதகத்தை பார்ப்போம். ரிஷபத்தில் கேது, மிதுனத்தில் சுக்கிரன், கடகத்தில் சூரியன் புதன், கன்னியில் குரு செவ்வாய், விருச்சகத்தில் ராகு, கும்பத்தில் சனி வக்ரம், மேஷத்தில் சந்திரன். இது ஒரு பெண் ஜாதகம். எப்பவுமே நாடி முறையில் பார்க்கும்போது இது ஆண் ஜாதகமாக பெண் ஜாதகமாக அப்படிங்கிறத கன்ஃபர்மேஷன் பண்ணிக்கணும். ஸோ அப்படி பார்க்கும்பொழுது இப்போ இந்த கிரகச்சேர்க்கை இந்த ஜாதகத்தில் எப்படி இருக்குன்னா, குருவும் செவ்வாயும் சேர்ந்துருக்காங்க. இந்த குரு செவ்வாய் சேர்ந்த உடனே நம்ம பலன்களை சொல்லிடக்கூடாது. ஒரு கிரகச்சேர்க்கை இருக்குன்னா அந்த கிரகச்சேர்க்கையில் எந்த கிரகம் எந்த கிரகத்தை போய் தொடுதுன்னு பார்க்கணும். அதுக்கு டிகிரி ரொம்ப முக்கியம். இப்போ குரு 10 டிகிரியில் இருக்கார், செவ்வாய் 22 டிகிரியில் இருக்குது. அப்போ குரு தான் செவ்வாயை போய் தொடுறார். அப்போ இங்கே என்ன ஆகுதுன்னா, குரு செவ்வாய் கிரகச்சேர்க்கையில் குரு செவ்வாயை போய் தொடுறனால செவ்வாயுடைய காரகத்துவங்களை குரு உள்வாங்கி பலன் கொடுப்பார். இதுதான் நாடி முறையில் பலன் எடுக்கிற விஷயம். இந்த மாதிரி குருவோட ஒவ்வொரு கிரகங்கள் சேரும் பொழுதும் என்ன மாதிரியான பலன்கள் கொடுப்பாங்கங்கிறத நம்ம கிளாஸில் பார்க்க போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ குரு அப்படிங்கிறது ஒரு ஜாதகத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா குழந்தையை குறிக்கும். செவ்வாய் அப்படிங்கிறது சில காரகத்துவங்களை குறிக்கும். அப்போ என்ன சொல்லலான்னா, இந்த ஜாதகியோடைய குழந்தை ரொம்ப கோவக்காரங்களாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். கோபமான குணம் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி இவங்க குழந்தை முருகர் அம்சத்தில் பிறந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா குரு என்ன ஆகுது, போய் செவ்வாயத்துறனால முருகர் அம்சத்தில் பிறந்திருப்பாங்கன்னு சொல்லலாம். இவங்க குழந்தை நிறைய ஸ்பைசியான உணவு அதிகமாக சாப்பிடுவாங்க. ஏன்னா செவ்வாய்னா ஸ்பைசியான உணவுன்னு அர்த்தம். அப்போ ஒரு கிரகம் எந்த கிரகத்தை போய் தொடுதோ அந்த கிரகத்தோட காரகத்துவத்தை உள்வாங்கி பலன் கொடுக்குங்கிற கான்செப்ட் நாடி முறையில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ அடுத்த சப்ஜெக்ட் என்னென்னா பாரம்பரிய முறை. இதே விஷயத்தை பாரம்பரிய முறையில் எப்படி எடுக்கிறது? இப்போ பாரம்பரிய முறையில் பார்க்கும்போது நமக்கு லக்னம் வேணும். ஸோ இப்போ இந்த ஜாதகர் துலா லக்னத்தில் பிறந்திருக்காங்க அப்படின்னு எடுத்துக்குவோம். அப்போ இதே சேம் இந்த குரு செவ்வாய் கிரக சேர்க்கை இந்த துலா லக்னத்துக்கு எப்படி செயல்படும் அப்படின்னு பார்க்கும்போது பாரம்பரிய முறை எடுத்தால் எப்பவுமே பாவ தொடர்பு எடுக்கணும். அப்போ குரு யாருன்னா இந்த லக்னத்திற்கு 3, 6 குடையவன். அவர் என்ன பண்ணுறாரு, செவ்வாய் 2, 7 குடையவன்.
அப்போ 3ஆம் பாவாதிபதி 2ஆம் பாவாதிபதி போய் தொடுறார், 3ஆம் பாவாதிபதி 7ஆம் பாவாதிபதி போய் தொடுறார், 6ஆம் பாவாதிபதி 2ஆம் பாவாதிபதி போய் தொடுறார், 6ஆம் அதிபதி 7ஆம் பாவாதிபதி போய் தொடுறார். அப்போ 3ஆம் பாவத்துக்கும் 6ஆம் பாவாதிபதியாகவும் குரு வரார், அவர் போய் 2 7ஆம் அதிபதியாக வரக்கூடிய செவ்வாயை தொடுறாருன்னு பாரம்பரிய முறையில் பலன் எடுக்கும்போது பாவ தொடர்புகளை அடிப்படையாக வைத்து பலன் எடுக்க வேண்டும். ஏன்னா பாரம்பரிய முறையினாலே லக்னம் வந்துடும். அப்போ லக்னத்திற்கு அந்த ஆதிபத்தியம் என்ன அப்படிங்கிறத வச்சு பலன் எடுக்கணும். ஸோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக எப்படி எடுக்கலாம் அப்படின்னா, 3ஆம் அதிபதி போய் 2ஆம் அதிபதியை தொடரனால இவருக்கு என்ன மாதிரி சொல்லலாம் அப்படின்னு பார்க்கும்போது, இளைய சகோதரன் மூலிமா வருமானம் வரும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி 6ஆம் அதிபதி போய் 2ஆம் அதிபதியை தொடரனால இவங்களுக்கு குடும்ப உறுப்பினர் மூலமாக கடன் வரும், குடும்ப உறுப்பினர் மூலமாக வழக்கு வரும் அப்படின்னு சொல்லலாம். அல்லது கணவன் மூலிமா வழக்கு வரும், பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் மூலிமா கடன் வரும் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி பலன்களை மிக அழகாக நம்ம எடுத்துகிட்டே போகலாம். இப்போ நாடி முறைங்கிறது வெறும் கிரகங்களை வச்சு பார்க்குறது, பாரம்பரிய முறைங்கிறது லக்னத்தை அடிப்படையாக வச்சு பாவங்களை அடிப்படையாக வச்சு பாவ கிரக சேர்க்கையாக இதை அடிப்படையாக வச்சு நம்ம பார்க்கணும், பாவங்கள் சேர்க்கையாக வச்சு பார்க்கணும். இது வந்து 2வது மெத்தட். அடுத்து 3வது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3வது மெத்தட் வந்து இந்த மாதிரி கிரகம் இருக்குது அப்படிங்கிறனால கிரக சேர்க்கை பார்த்துட்டீங்க. ஸோ இப்போ கிரக சேர்க்கை இல்லாமல் நம்ம எடுக்க முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராசியை அடிப்படையாக வைத்து எடுக்கலாம். இப்போ குரு வந்து எந்த கிரகத்தோடையும் சேரலை, குரு வந்து எந்த கிரகத்தோடையும் சேரலை. அப்போ அதுக்கு நம்ம என்ன மாதிரி பரிகாரம் பலன் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ராசியில் கிரக சேர்க்கை அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் நம்ம எடுக்கலாம். ஸோ ராசியில் கிரக சேர்க்கை அப்படிங்கிற கான்செப்ட் மூலிமா எடுக்கலாம். அது எப்படி எடுக்கிறதுனா, இப்போ குரு வந்து ஒரு கிரகத்தோடு சேர்ந்துருந்தால் நாடி முறையிலையும் பாரம்பரிய முறையிலையும் நம்ம வந்து எப்படி எடுக்கிறங்கிற கான்செப்ட் பார்த்தோம். ஸோ இதில் எப்படி எடுக்கிறது அப்படின்னு பார்க்கும் பொழுது, ஒரு ராசி கட்டத்தில் குரு வந்து எந்த ராசியில் இருக்காரோ அந்த ராசி அதிபதியோட சேர்க்கை அடைந்த மாதிரி நம்ம எடுத்துக்கணும். அதுதான் ராசியில் கிரக சேர்க்கை அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ குரு வந்து இங்கே இருக்கார், சரிங்களா? எக்ஸாம்பிள் வந்து குரு வந்து இங்கே இருக்கார். அப்போ இந்த மாதிரி இருக்கார் அப்படின்னா இங்கே என்ன கிரக சேர்க்கை உருவாகுதுன்னா, குரு குரு வீட்டிலே இருக்கார், அப்போ குரு ப்ளஸ் குரு அப்படிங்கிற கிரக சேர்க்கை எடுத்துக்கலாம். இதே குரு வந்து இங்கே இருக்கார் துலாம் வீட்டில், அப்போ இங்கே என்ன சொல்லலாம், குரு வந்து சுக்கிரன் வீட்டில் இருக்கார், அப்போ குரு ப்ளஸ் சுக்கிரன் கிரக சேர்க்கை உருவாகுது அப்படின்னு சொல்லலாம். அப்போ இந்த கிரக சேர்க்கை எடுத்து அதுக்கான பலன்களை நம்ம அழகாக சொல்லலாம், அதுக்கான பலன்களை வந்து நம்ம அழகாக சொல்ல முடியும். அப்போ நாடி முறை பாரம்பரிய முறை ராசியில் அந்த குரு கிரகம் எந்த கிரகத்தோடையும் சேராமல் இருந்தாலும் ராசி அதிபதியோட சேர்ந்த மாதிரியான ஒரு அமைப்பை வந்து நம்ம இதில் எடுக்க முடியும். இது வந்து ஒரு கான்செப்ட். ஓகே, அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, இந்த கிரக சேர்க்கையினால் என்னென்ன மாதிரியான யோகங்கள்லாம் இருக்குங்கிறத நாம் எடுக்கலாம். ஸோ அந்த யோகங்கள் எடுக்கிறதுக்கு முன்னாடி காலபுருஷ தத்துவத்தை அடிப்படையாக வைத்து எடுக்கக்கூடிய விஷயம் இருக்குது. காலபுருஷ தத்துவம் எந்த ஒரு ஜாதகத்தில் கிரக சேர்க்கை இருந்தாலும் அது காலபுருஷ தத்துவத்தில் எப்படி எடுக்கிறது, எந்த மாதிரி அதை எடுக்கிறது அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், காலபுருஷ தத்துவங்கிறது எல்லா ஜாதகருக்குமே மேஷ லக்னம் தான் காமன். ஸோ அப்போ வந்து ஒரு ஜாதகத்தில் குரு அதுக்கப்புறம் சனி சேர்ந்துருக்காங்க. அப்போ இதுக்கு எப்படி அமைப்பு எடுக்கிறது அப்படின்னா, ஸ்டாண்டர்டாக காலபுருஷத்தோடைய 9, 12 கூடியவன் குரு. குரு யார்? 9, 12ஆம் அதிபதி. இப்போ அவர் சனி கூட சேர்றார் அப்படின்னா அது காலபுருஷத்தோடைய என்ன அதிபதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10, 11 கூடியவன். அப்போ என்ன சொல்லலாம், 9ஆம் அதிபதி 10ஆம் அதிபதியோடு இணைந்துள்ளது, 9ஆம் அதிபதி 11ஆம் அதிபதியோடு இணைந்துள்ளது, 12ஆம் அதிபதி 10ஆம் அதிபதியோடு இணைந்துள்ளது, 12ஆம் அதிபதி 11ஆம் அதிபதியோடு இணைந்துள்ளதுன்னு சொல்லி
இதை பேஸ் பண்ணி நம்ம இந்த பரிகாரங்களை எடுக்கலாம். சரிங்களா? அப்போ காலபுருஷ தத்துவத்தை பொறுத்த வரைக்கும் 9, 12 கூடியவனா குரு வந்து அவர் எந்த கிரகத்தோடு சேர்ந்தாலும் அவங்க காலபுருஷத்துக்கு என்ன ஆதிபத்தியம் வாங்குறாங்களோ அதனுடைய பலன்களும் இந்த கிரக சேர்க்கையில் செயல்படும் எடுக்கலாம். இது ஒரு மெத்தட். ஓகே, அடுத்தது வந்து என்னென்னா, இந்த கிரக சேர்க்கைகளை அடிப்படையாக வைத்து சில யோகங்கள், ராஜயோகங்கள் இருக்குது ஜோதிடத்தில். ஸோ அதையும் நாம் இந்த இடத்துல பார்க்கலாம். அப்போ குருவோட இணையிறதுல என்னென்ன மாதிரியான யோகங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா நிறைய யோகங்கள் இருக்குது. ஸோ அதில் ஒரு எக்ஸாம்பிளாக நம்ம கிளாஸில் நிறைய யோகங்கள் படிக்க போகிறோம். எக்ஸாம்பிளாக பார்த்தீங்கன்னா குரு சுக்கிரன். குரு சுக்கிரன் சேர்க்கை இருந்தால் இதை என்ன சொல்கிறோம்? மகாலட்சுமி யோகம்னு சொல்கிறோம். அப்போ அவங்களுக்கு பணத்துக்கு பிரச்சனையே இருக்காது, அந்த மாதிரியான ஒரு அமைப்பை கொடுக்குது. ஸோ அதுக்கப்புறம் குரு செவ்வாய் சேர்க்கை இருந்தால் இதை வந்து குருமங்கள யோகம்னு சொல்கிறோம். அப்போ இவங்களுக்கு இடம் வாங்கக்கூடிய அமைப்பு, வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு, இந்த மாதிரி விஷயத்துலலாம் ரொம்ப பாசிட்டிவான விஷயங்கள் நடக்கும். இந்த மாதிரி குருவை அடிப்படையாக வைத்து ஜோதிடத்தில் என்னென்ன மாதிரி யோகங்கள் சொல்லப்பட்டிருக்கோ அதை கிரக சேர்க்கையால் என்னென்ன மாதிரி யோகங்கள் உருவாகுதுங்கிற விஷயத்தை படிக்க போகிறோம். அந்த கிரக சேர்க்கையினால் கொடுக்கக்கூடிய யோகங்கள் என்ன, அது எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம இந்த வகுப்பில் தெரிஞ்சுக்க போகிறோம். ஓகே, அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு என்ன தெரிஞ்சுக்கணும்னா, இந்த கிரக சேர்க்கை எப்படி பலன் கொடுக்கும்னு தெரிஞ்சுக்கிட்டோம். ஆனால் அந்த பலன் எப்போ ஒரு ஜாதகருக்கு நடக்கும்? இந்த கிரக சேர்க்கை பலன் வந்து எப்போது செயல்படும்? அப்படிங்கிற விஷயத்தையும் பார்க்கணும். ஸோ அதில் வந்து என்னென்னா, ஒரு கிரக சேர்க்கையுடைய தசாபுக்தி, குரு திசை குரு புத்தி நடக்கும்போது செயல்படும். குருவோட எந்த கிரகம் சேர்ந்துருக்கோ அதில் செயல்படும். அதுக்கப்புறம் கோச்சாரம். எப்பயுமே ஒரு ஜனன ஜாதகத்தில் என்ன கிரக சேர்க்கை இருக்கோ அந்த கிரக சேர்க்கை கோச்சாரத்தில் வரும்போது அதனுடைய பலன்களை கண்டிப்பாக அந்த ஜாதகருக்கு கொடுக்கும். ஸோ அதன் வழியாக செயல்படும். அதுக்கப்புறம் பாவ இயக்கத்தின் வழியாக செயல்படும். பாவ இயக்கம்னு இதை சொல்லுவாங்க, அதாவது பாவ ஆக்டிவேஷன்னு சொல்லுவாங்க. அதன் வழியாகவும் இந்த கிரக சேர்க்கை செயல்படும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு கிரக சேர்க்கை அப்படிங்கிறது எந்த பாவத்தில் இருக்கோ அந்த பாவத்தை நம்ம இயக்கும் பொழுது அந்த கிரக சேர்க்கை செயல்படும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு கிரக சேர்க்கை வந்து ஒருத்தங்களுக்கு 5ல் இருக்குது அப்படின்னா அவங்க குலதெய்வ கோயிலுக்கு போனாலே அந்த கிரக சேர்க்கை செயல்பட ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி அவங்களுக்கு முதல் குழந்தை பிறந்த உடனே அந்த கிரக சேர்க்கை செயல்பட ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மாதிரி அந்த அமைப்பை வந்து நம்ம எடுத்துக்கலாம். அப்போ இந்த மாதிரி 12 பாவத்துக்கும் அந்த என்ன மாதிரி ஆக்டிவேஷன் இருந்தால் அந்த கிரக சேர்க்கை செயல்படுங்கிறத இந்த கிளாஸில் நம்ம படிக்க போகிறோம். சரிங்களா? ரைட். ஸோ அடுத்தது வந்து என்னென்னா, இந்த கிரக சேர்க்கைக்கு எப்படிலாம் பரிகாரம் எடுக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். என்ன மாதிரி பரிகாரம்? ஸோ இந்த கிரக சேர்க்கைக்கு வந்து நிறையா பரிகாரம் இருக்குது. அதுக்கு என்ன மாதிரி பரிகாரம் எடுக்கணும்? ஸோ ஃபஸ்ட்டு வந்து வாழ்வியல் பரிகாரம். அந்த மாதிரி அதுக்கு என்ன மாதிரி பரிகாரம் எடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ குருவோட ராகு சேர்ந்துருக்காரு அப்படின்னா அதுக்கு வாழ்வியல் பரிகாரம் என்ன பண்ணலான்னா, அரச மரத்தோட நிழலில் உட்காரதான் பரிகாரம். அரச மர நிழலில் போய் உட்காரதான் பரிகாரம் யாருக்கெல்லாம் குரு ராகு சேர்க்கை இருக்கோ. ஸோ அது வாழ்வியல் பரிகாரம். இந்த மாதிரி குரு சனி சேர்ந்தால் என்ன வாழ்வியல் பரிகாரம் பண்ணலாம், குரு சூரியன் சேர்ந்தால் என்ன வாழ்வியல் பரிகாரம் பண்ணலாம், குரு சந்திரன் சேர்ந்தால் என்ன வாழ்வியல் பரிகாரம் பண்ணலாங்கிறத நம்ம படிக்க போகிறோம். ஓகே, ரைட். ஸோ அடுத்தது வந்து தான தர்ம பரிகாரம்.
தான தர்ம பரிகாரம் இப்போ ஒரு எக்ஸாம்பிளாக பார்த்தீங்கன்னா ஒரு கிரக சேர்க்கைக்கு நம்ம தான தர்ம பரிகாரம் எடுக்கலாம். இப்போ வந்து குரு புதன் சேர்க்கை ஒருத்தங்களுக்கு இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு தான தர்ம பரிகாரமாக நோட்டு புத்தகங்கள் தானமாக கொடுக்கலாம். ஏன்னா குரு புதன் வந்து கல்வியை குறிக்கக்கூடிய கிரகம். அப்போ என்ன பண்ணலான்னா குரு புதனுக்கு தான தர்ம பரிகாரமாக நோட்டு புத்தகம் வந்து கொடுக்கலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு கிரக சேர்க்கைக்கும் தான தர்ம பரிகாரம் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம வகுப்பில் டீலாக படிக்க போகிறோம். ஓகே, அடுத்தது தாந்திரிக பரிகாரம். இப்போ தாந்திரிக பரிகாரம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கும் பொழுது இப்போது இன்னொரு கிரக சேர்க்கை எடுத்துக்குவோம். அதுக்கு தாந்திரிக பரிகாரமாக என்ன பண்ணலாம் அப்படின்னா குரு சந்திரன் சேர்க்கை. குரு சந்திரன் சேர்க்கை ஒருத்தங்களுக்கு இருக்குன்னா தாந்திரிக பரிகாரமாக என்ன பண்ணணும் அப்படின்னா மில்க் ஸ்வீட் சாப்பிட்றது தான் தாந்திரிக பரிகாரம். மில்க் ஸ்வீட் வந்து சாப்பிடணும். சந்திரன்னா மில்க்கு, குருனா ஸ்வீட். அப்போ குரு சந்திரன் சேர்க்கை இருக்கக்கூடிய அமைப்புக்கு தாந்திரிக பரிகாரம் வந்து மில்க் ஸ்வீட் சாப்பிட்றது. அந்த மாதிரி சாப்பிடும்போது அது ஒரு பரிகாரம் ஆகிடும். அடுத்தது வந்து ரிவர்ஸ் பரிகாரம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ரிவர்ஸ் பரிகாரம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒரு ஜாதகத்தில் குரு கேது சேர்க்கை இருக்குது அப்படின்னா அதுக்கு ரிவர்ஸ் பரிகாரம் என்ன அப்படின்னா எல்லோ கலர் ரிப்பன். எல்லோ கலர் ரிப்பனை வந்து வேலைக்கிழமை குரு ஹோரையில் கட் பண்ணி போடணும். அதுதான் வந்து ரிவர்ஸ் பரிகாரம். ஓகேங்களா? இப்படி ஒவ்வொரு கிரக சேர்க்கைக்கும் வாழ்வியல் பரிகாரம் தனியாக, தான தர்ம பரிகாரம் தனியாக, தாந்திரிக பரிகாரம் தனியாக, ரிவர்ஸ் பரிகாரம் தனியாக நம்ம படிக்க போகிறோம். அடுத்தது வந்து கோயில் பரிகாரம். ஒவ்வொரு கிரக சேர்க்கைக்குமே கோயில் இருக்குது. ஸோ அப்போ கோயில் பரிகாரமாக நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். நிறையா கோயில்கள் வந்து இருக்குது. ஸோ அப்படி பார்க்கும்போது இப்போ குரு சனிக்கு பார்த்திங்கன்னா மீனாட்சி அம்மன் கோயில், மதுரை மீனாட்சி அம்மன். யாருடைய ஜாதகத்திலலாம் வந்து குரு சனி சேர்க்கை இருக்கோ அவங்க என்ன பண்ணலாம், மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போகலாம். இப்படி ஒவ்வொரு கிரக சேர்க்கைக்கும் டெம்பிள் இருக்குது. அந்த டெம்பிளுக்கு போயிட்டு பரிகாரம் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி 5 விதமான பரிகாரங்களை இந்த குருவோடு சேர்ந்த அத்தனை கிரகத்துக்கும் கிரக சேர்க்கைக்கு நம்ம படிக்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி நிறைய தகவல்கள் அடங்கிய வகுப்பாக இந்த வகுப்பு இருக்க போது இந்த வகுப்பு வந்து 4/5/2025 அதாவது மே மாதம் 4ஆம் தேதி சண்டே அன்னைக்கு இந்த வகுப்பு நடைபெற போகுது. காலையில் 10 AM மதியம் 1 PM வரைக்கும் இந்த வகுப்பு நடைபெறும். இந்த வகுப்புக்கான கட்டணம் வந்து 786 ரூபாய். ஸோ முதல்ல ஜாயின் பண்ணுற 500 நபர்களுக்கு மட்டுமே அனுமதி. ஸோ யாரெல்லாம் இந்த வகுப்பில் கலந்துக்கணும்னு நினைக்கிறீங்களோ இந்த வகுப்போட ஆடை பார்த்தோன்னே முன்பதிவு பண்ணிக்கோங்க. உங்கள் எல்லாரையும் குருவுடன் இணைந்த கிரகங்கள் எப்படி பலன் கொடுக்கும், பரிகாரம் கொடுக்கும் அப்படிங்கிற வகுப்பில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.